நபிகள் நாயகம். புரியுற மாதிரி சொல்லப்பா. நபிகள் நாயகம். ஓ முகரக்கட்டையை உத்து பார்த்தாலே தெரியுது தானே 3 புல்லு விடாம ஓடுதுன்னு. இங்குதான் பட்டியல் அடைத்து வைத்தது போக வெள்ளைக்கால் அடைத்து வைத்து. எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. இங்குதான் பட்டியல் அடைத்து வைத்தது போக வெள்ளைக்கால் அடைத்து வைத்து. போது என்னால யாரை எழுப்பி விட்டது சார்? சட்டை கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு. நம்புங்க சார். இந்த பழனி பாபாவை போற்றாது தமிழ் மகன் எனக்கு இந்த சீமானுக்கு ஈமான் இருந்து பயன் என்னடா? இளவு கர்மாந்திரம்னு ஒன்னும் புரியல. உன்னால என்னை சமாளிக்க முடியல பாத்தியா? அமாவாசை இந்த நாயெல்லாம் எனக்கு ஒரு எதிரியாடா. நான் யாருன்னு தெரியுதா? யாருன்னு தெரியுதா? என்னை சீமான் நீ பழைய சாமான். பெரியார் வச்சுக்கிறது வெறும் வெங்காயம். ஏன் தலைவன் கையில வச்சிருக்கிறது வெடிகுண்டு. நீ எப்படி செருப்படி வாங்க போற? எனக்கு ஏன்டா வாங்கி கொடுக்க பாக்குற? நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்று பெரியார் சொல்கிறாரே. நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இன எழுச்சிக்கு எதிரானது? யாருக்கு பதில்? பிராமணன் திராவிடன் ஆக முடியாது. ஆமா, பிராமணன் தமிழன் ஆக முடியும். பிராமணன் ஏன்னா தமிழன்கிறது மொழியை கற்றுக்கிட்டால் பிராமண தமிழராக முடியும். முஸ்லீம்ங்கிறவன் இப்போ மொழியில் பேசினான்னு சொன்னால் அவன் அரபு நாட்டிலேருந்து வந்திருந்தவன். நாங்கள் வந்தது கிடையாது. இங்கே உள்ள ஆளுக்கு தான் ஒரு பேச்சுக்கு அரபு நாட்டில் ஒருத்தன் இங்கே தங்கி தமிழை படித்து தமிழ் பேசினா அவன் யார்? அவன் தமிழ் தான். அந்த மொழியை பேசினா தமிழன்கிறது. திராவிடங்கிறது தான் இனத்தை குறிக்கிறது. அது இனத்தை அவன் எந்த ஜாதியில் இருந்தால் என்னவா இருந்தாலும் ஒரு ஆரியன்கிறது வேற இனம், திராவிடம் வேற இனம். அவன் ஆரியன் எந்த காரணத்தினா திராவிடன் ஆக முடியாது. அப்போ இங்கே தான் வழங்குது திராவிடம் தான் முக்கியமான விஷயம். நம்மளை வேறுபடுத்தி பார்க்கக்கூடியது இந்த தீண்டாமல் இதுலேருந்து விடுவிக்கக்கூடியது ஆரியம் திராவிடம்ங்கிற டாபிக் தான் இருக்கணும். அதனால திராவிடத்தை எடுத்தாங்க கையில். தமிழர் முன்னேற்ற கழகம்னு அவங்க ஆரம்பிக்கலை. திராவிடம் எடுத்தது காரணம் என்னன்னா தமிழ் சொன்னால் இவங்கெல்லாம் வந்துருவாங்க. தமிழ் என்று சொன்னால் பிராமணன்லாம் வந்துடுவான். பிராமணன்லாம் வரக்கூடாது என்று சொன்னால் திராவிடன்னா பிராமணன் வர முடியாது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சார்ல, அதை தமிழர் முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சார்னு வைங்க. அதில் இந்த பிராமணன்லாம் வருவான்ல. நானும் தமிழ் தான் பேசுகிறேன்ட்டு என்ன செய்வார்? வெங்கட்ராமன் வருவார். அப்போ அவன்லாம் வருவார்ல. ஒரே ரத்தம், என் தாய் அவள் தாயும் ஒரு தாய் தான். யாரு? தமிழ் தாய். சீமான் தமிழன் இல்லை, மலையாளி, ஹிந்து இல்லை, கிறிஸ்டியன். இதெல்லாம் ஹெச்ராஜா சொன்னானா? இல்லை, களஞ்சியம் சொல்லியிருக்கார். அண்ணம்மா அவங்க அம்மா சீச மலையாளி, அவங்க அப்பா கிறிஸ்டியன். அதனால இந்த தமிழ் தேசியம் பேசுறதுக்கே அருகதை இல்லாத ஏமாற்று பேர் வழி இந்த சீமா. எங்களுக்கு குருதியில ஓடுதுரா மானம், வீரம், அறம் எல்லாம் குருதியில ஓடுது. என்னை சமாளிக்க முடியல. 4 மணிக்கு கிஃபிர்னா ஒரு பாம்பு போடுறதுக்கு போற ஃபிளைட்டு. அது தாழ்வை இறங்கி பறந்ததுல இவர் ஜன்னல் ஓரத்தில் கட்டில் போட்டு படுத்து தூங்க. ஃபுல்லா ஜன்னல் கண்ணாடியெல்லாம் உடஞ்சி சீமான மேல ஊந்துருச்சு. ஊந்தோடனே 10 கத்தி கதை ஓடி வந்தார். இதான் சத்தியமான உண்மை. அவரை பொறுத்த வரைக்கும் வெளியில பார்வைக்கு ஒரு வீர தமிழனாவே டிராவல் ஆகிட்டு இருக்காரு. அவர் பயந்து அழுது எங்க 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும், மத்த யாருக்கும் தெரியாது. முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். பாரு, நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு, நான் என் தலைவன் தந்த வெடிகுண்ட உன் மேல வீசுறேன். என்ன நடக்கும்னு பாரு. ஏதோ வெடிகுண்டு வீசுவாங்களே நீ, வெடிகுண்டு ஏண்டா ஓங்குண்டே வெறுங்குண்டு, அதுவே ஒரு வெத்துக்குண்டு, அது டம்மி துப்பாக்கியது. 6 வருஷத்துக்கு முன்னாடியே அப்பல்லோல ஆபரேஷன் பண்ணி அறுத்து ஓரம் தள்ளிட்டாங்க. அத 1 கோடி எருமலை அடைகாத்த நெருப்புன்னு என் தலைவனை சொல்லுவான். அந்த நெருப்பு உமிழ்ந்து இருக்கிற துகள்கள் இங்க கூடி இருக்கிறவன்லாம் பத்த வச்சு எரிச்சு விட்டு போயிட்டே இருப்பான். நான் பார்த்தா எரியவே எரியுமா? நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு. ஐயோ அம்மனை கட்டி ஆக்கிறாத சொன்னாங்களே.